தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள். ரொம்ப நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில் மாற்றங்கள், நீங்க ரொம்ப அதிகமாக காத்திருந்த, பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிற உங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. திருமணமே முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ வரன் தேடிட்டேன், ஸோ எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக நல்ல வரன் கிடைச்சிருமா எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றபடி குருவோடைய ஆதரவும் சனி பகவானுடைய இயக்கமும் உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உறுதியாக உண்டு. என்னதான் பண்ணேன் நான், என்ன பண்ணேன், ஏன் என்ன மட்டும் எல்லா கிரகங்களும் இப்படி பாடா படுத்துறாங்க? கூட இருக்கவங்க தான் குளிபறிக்கிறாங்க, ஏமாற்றம் செய்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நவகிரகங்களாவது நல்ல விஷயம் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களுடைய அத்தனை விதமான அற்புதமான செயல்பாடு மூலமாக ஏமாற்றமெல்லாம் எட்டி ஓடிவிடும், துரோகத்தை செய்தவர்களெல்லாம் தொலைந்து விடுவார்கள் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்துடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உண்மை. நான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டேர்னிங் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மிக துல்லியமாக ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு பெஸ்ட்டான விஷயம், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் கொடுக்க போகிறார். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான கிரகம்னா குரு பகவான் தான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய தடை இருந்துச்சு இல்லையா? குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை, சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சா இல்லையா? ஒரே ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. என்ன பாட்டுனா, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கீங்க. அன்புனா அன்பு, அதை என்ன சொல்கிறேன், எப்படி புரிய வைக்கிறேனே தெரியல. அதுவும் நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் தன்னுடைய கணவரை உயிருக்கு மேலாக மதிக்கிறீங்க. ஆனால் கடந்த காலங்களில், அதுவும் இந்த ஒரு 3-4 வருட காலம் வச்சுக்கோங்க, 2023 வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே ஒரு 3-4 வருட காலமாக உங்கள் கணவர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறாரு. புரிந்து நடக்கிறார். கேட்டு நடக்கணும்னு கூட நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க, என்னை புரிஞ்சு நடங்கன்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அப்படி புரிஞ்சு நடந்துட்டாருன்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போன பிறகு நல்ல புண்ணியம் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலே நம்மளுடைய துலாம் ராசி பெண்களுக்கு கடந்த காலங்களில் தன்னுடைய கணவர் தன்னுடைய பேச்சை மட்டும் கேட்கவே இல்லை, ஆனால் மித்தவங்க எல்லார் பேச்சையும் கேட்டிருப்பார். அதுவும் இந்த தேவையில்லாத உறவுகள், அன்னெசரி நபர்களுடைய செயல்பாடை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வீண் பழி, வீண் என்ன சொன்னால் ஒரு அழுத்தத்தை கொடுத்து உங்களை காயப்படுத்துறது அவ்வளோ தூரம் காயப்படுத்துறது. ஸோ இந்த மனுஷனுடைய செயல்பாடு இவ்வளோ தூரம் ஒரு வஞ்சகம் இருக்குமா, உண்மையிலே இவர் நம்ம கூட தான் வாழ்ந்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை யோசிக்கக்கூடிய அளவுக்கு
செதுக்கி எடுத்துட்டாங்க உங்களுடைய பார்ட்னர். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா நடந்து போட்டுங்க, இனிமேலாவது அவர் என்னை புரிஞ்சுக்கிடுவாரா, கடந்த காலங்களில் நான் நடந்ததை ஒரு கனவாக கூட எடுக்கக்கூட ரெடி, ஆனால் என்னை புரிஞ்சுக்கிற அவர் ரெடியாக மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத சாமி கிடையாது, பண்ணாத பூஜை கிடையாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற நம்முடைய துலாம் ராசி பெண்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய அற்புதமான பார்வையின் மூலமாக உங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டிஸ் வேறு லெவலுக்கு போகும், வேறு லெவலுக்கு சேஞ்சஸ் ஆகும். அவர் உங்களை புரிஞ்சு உங்கள் மேலே அன்பு காட்டி குடும்பத்துடைய நலனுக்காக அவருடைய செயல்பாடு படிப்படியாக மாறி அப்படியே அவர் ரியாலிட்டியாக மாற ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே பாசம்லாம் இருந்துச்சு, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது, இருந்துச்சு. ஆனால் அது பாசத்தை எப்படி டீஆக்டிவேட் பண்ணணுமோ நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க, அதனால தான் அழுத்தம். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுக்கடுத்து யாருக்கெல்லாம் துலாம் ராசியில் கடன் இருக்குது, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்கன்னா எல்லாருமே கை தூக்கிடுவீங்க என்னை பொறுத்தவரை. ஏன்னா கடன் சுமை நிறைய மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்காக வாங்கினதை கடனை விட பிறருக்காக வாங்கின கடனே அதிகம். அதாவது ஆட்டில் வாங்கி குட்டியை போட்டேன், குட்டியில் வாங்கி ஆட்டை போட்டேன், பலபடி குட்டியை போட்டேன் சொல்லி இப்படி மாற்றி 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 இவங்களுக்கு இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்ககிட்ட வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறது, இவங்ககிட்ட வாங்கி 2 பேர்கிட்ட வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இப்படி ஓவராக கடனுக்குள்ளே வந்துட்டீங்க. அப்போ இந்த கடன் பிரச்சனை எப்போ மீளும் அப்படின்னு எதிர்பார்க்குற துலாம் ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை மீளப்போகுது. உங்கள் லைஃப்பில் செய்யாத குற்றங்களை செய்த மாதிரி அப்படியே ஒரிஜினல் ரியாலிட்டி மாதிரி ஒரு குற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தின நபர்களுடைய சூழ்ச்சி, அவர்களுடைய வேகம், தேவையில்லாத செயல்பாடுகள் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகுது. குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக சனி பகவானுடைய பார்வையை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? குரு பகவான் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறார். ஓகேவா? லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ்க்காக காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் உண்டு. அதே போல் யாரெல்லாம் துலாம் ராசியில் பிறந்தீங்களோ கிட்டத்தட்ட இந்த 2025 மே மாதத்துலேருந்து தற்போது வரை, ஓகேவா, யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்துச்சோ ஆமான்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா பல அன்பர்கள் நான் மே மாதத்துலேருந்து இந்த ராகுகேது பயிற்சி நடந்திருந்து சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட பேர் கால் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதியில் இருந்தும், சென்னையிலேருந்து அதிகமாக கால்ஸு, ஸோ அதுபோல் வெளிநாடு கால்ஸு இதெல்லாம் நிறையா வந்துச்சு. சார் உண்மையே ரெட்டை குழந்தை பிறந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி, சார் உண்மையே நீங்கள் சொன்ன மாதிரி ஆண் குழந்தை பிறந்துச்சு, அதே போல் நாங்கள் இந்த குழந்தையால் ஏற்றுக்கிற ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கோம். ஸோ இருந்தாலும் நாங்கள் ஆம்பளை பையனை எதிர்பார்த்தோம், ஸோ அதே மாதிரி பிறந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ஃபோன் மூலமாக தெரிவிச்சிங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் சில அன்பர்கள் தெரிவிக்கலைங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை பாக்கியம் அல்லது இரட்டை குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சோ எல்லோரும் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஜோதிடத்து மேலே இப்போ தான் நம்பிக்கை இருக்குது. என்னை பார்த்து ஜோதிடர்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும்னு ஆசைப்படல, ஆனால் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வைக்கணும், அதான் உண்மை. அப்போ கிரகங்கள் ரீதியாக எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. மேலும் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள், நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருங்க. உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களோட செயல்பாடில் என்னென்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கையாளுங்க. அவசரப்பட்டு கை நீட்டிங்கன்னா, அவசரப்பட்டு கோப்பட்டிங்கன்னா ரொம்ப அழுத்தம் வந்துடும், அவங்களுக்கு நெஞ்சழுத்தம் வந்துடும். ஸோ அதில் கவனம் தேவை. ஓகேவா? ஸோ குழந்தைகளை வண்டி வாகனங்களை கூட்டு போகும்போது பேரண்ட்ஸ் உறுதியாக, துலாம் ராசி பேரண்ட்ஸ் கவனமாக கூட்டு போகணுங்கிறத தெளிவாக சொல்லி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.